என் தந்தையின் பணத்தை தவறான வழிகளுக்கு பயன்படுத்தி கொண்டே எங்கள் குடும்பத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்தி வருகிறார். அவருக்கு இருப்பது பதவி பேராசை. ஆதவ் அர்ஜுனாவின் மைத்துனர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தான் இப்படி ஆதவ் மீது குற்றம் சாட்டியிருக்கிறார். இவ்வளவு கோபத்திற்கு பின்னிருக்கும் காரணம் என்ன? வாருங்கள் பார்க்கலாம். தடாலடியான பேச்சுகளுக்கு சொந்தக்காரர் ஆதவ் அர்ஜுனா. அவரின் சமீபத்திய பேச்சுகளில் தொடர்ச்சியாக இடம்பெறும் ஒரு வார்த்தை மன்னராட்சி. விசிகாவில் இருந்த போதும் சரி, அதற்கு பின்னர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த பின்னரும் சரி, தமிழக முதல்வர் ஸ்டாலினின் குடும்ப அரசியலை கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருப்பவர் ஆதவ் அர்ஜுனா. திமுகவில் தனக்கு சீட் கொடுக்கப்படாததே இந்த புகைச்சலுக்கு பின்னிருக்கும் காரணம் என சொல்லப்பட்டது. ஊழல் கட்சி, மன்னராட்சி, இந்த மன்னராட்சியை விரைவில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என திமுகவுக்கு எதிராக பேட்டியளித்துக் கொண்டிருந்தார். அதே சமயம் அண்ணாமலை மீதும் அவ்வப்போது கடுமையாக விமர்சித்து வந்தார். தாவேகாவின் முதலாம் ஆண்டு பொதுக்குழுவில் முதலில் ஆடு என மறைமுகமாக நக்கலடித்த ஆதவ் அர்ஜுனா ஒரு கட்டத்துக்கு மேல் அண்ணாமலை என நேரடியாக பெயர் சொல்லியே விமர்சித்தார். கேமரா டெய்லி பாத்தீங்கன்னா அண்ணாமலை சுத்தி இருக்கும், திமுக சுத்தி இருக்கும். திமுகவை எதிர்க்கக்கூடியவங்க யாரு? 5% இருக்கக்கூடிய பிஜேபி. திமுகவால் செட் செய்யப்பட்டவர் அண்ணாமலை. அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனையை வேண்டுமென்றே திசை திருப்பினர் என அண்ணாமலை மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இதற்கு பதிலளித்த அண்ணாமலை, லாட்டரி பணத்தை வைத்து திமுகவிலிருந்து விசிகாவிற்கு தாவி அங்கிருந்து மறுபடியும் விஜய் கட்சிக்கு தாவி இருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தை லாட்டரி விற்பனை கழகமாகவே மாற்ற வேண்டும் என்பதே அவரின் குறிக்கோள் என்றார். டிவிகேல ஒருத்தர் திமுக உட்கார்ந்தார், திமுகவுக்கு வேலை பார்த்தார் லாட்டரி பணத்தை வச்சு. திமுகல இருந்து விசிகேக்கு தாவினார் லாட்டரி பணத்தை வச்சு. விசிகேல இருந்து இன்னைக்கு விஜய்க்கு தாவி இருக்கார். அவரோட ஐடியா என்னன்னா தமிழக வெற்றி கழகத்தை லாட்டரி விற்பனை கழகமா மாத்தணுங்கிறது அவர் ஐடியா. லாட்டரி மார்டின் என அழைக்கப்படும் சாண்டியாகோ மார்டின் தேர்தல் பத்திரங்கள் மூலம் அனைத்து கட்சிகளுக்கும் நன்கொடை அளித்தது அனைவரும் அறிந்ததே. கடந்த ஆண்டு வெளியிடப்பட்ட தேர்தல் பத்திரங்களே இதற்கு சாட்சி. விளையாட்டு வீரர் எனும் நிலையில் இருந்து உயர்ந்துதான் இத்தனை உயரங்களுக்கு ஆதவ் அர்ஜுனா வந்துள்ளார் என அவர் சொல்லிக் கொண்டாலும் லாட்டரி மார்டின் பணம் தான் விளையாடுகிறது என அரசியல் வட்டாரங்களில் கிசுகிசு போர் உண்டு. அதை இப்போது உறுதி செய்திருக்கிறார் லாட்டரி மார்டினின் மகனும் பாஜக கட்சி உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின். அண்ணாமலை குறித்த ஆதவின் பேச்சிற்கு மன்னிப்பு கேட்டிருப்பதோடு ஆதவ் அர்ஜுனாவை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். தன் தந்தையின் பணத்தை தவறான வழிகளுக்கு பயன்படுத்தி கொண்டே தங்கள் குடும்பத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்தி வருகிறார். அவருக்கு இருக்கும் பதவி, பொருளாதார பேராசையை தீர்த்து கொள்ள பிரசாந்த் கிஷோருடன் கூட்டணி அமைத்துக் கொண்டு பல கட்சிகளில் இணைந்து வருகிறார். அவர் செய்யும் கிறுக்குத்தனங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது தொடரும் பட்சத்தில் வழக்கு தொடரப்படும். தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறார் அண்ணாமலை என சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கிறார்.